கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த டெசிக்னேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசோசியேட் மேனேஜர் கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. பிகாஸ் இந்தியன் பேங்கோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது. ஸோ இதில் வேரியஸ் கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். லைக் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அப்ளிகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்த பிறகு அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்ற ப்ரூஃபுமே எல்லாமே கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 21 நவம்பருக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இமெயில் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணி அப்ளை பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், இது வந்து போஸ்ட்டோட நேமு. டெசிக்னேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அசோசியேட் மேனேஜர் அண்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ் லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 23 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கிராஜுவேஷன் டிகிரியில் வந்து பிடெக் பிஇயில் வந்து ஃபயர் டெக்னாலஜியோ ஃபயர் இன்ஜினியரிங்கோ சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 30 டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நெகோசியபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 40,000க்கு மேலே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து அவைலபிள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட் எனி அதர் லொக்கேஷன். ஸோ இந்தியன் பேங்க் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு இருக்குது. அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்கும். அவங்க செலக்ட் பண்ணுறது தான். டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன், தென் அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறது கூட நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜாபோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒர்க் என்ன, எல்லாமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் வந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 175 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 1000 ருபீஸும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப்மே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவீங்களே, அது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.